வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன் சொல்யூஷன் அகாடமி. இன்றைக்கி நடந்த 10th பப்ளிக் எக்ஸாமுடைய தமிழ் கொஷின் பேப்பருடைய 1 மார்க்ஸ் வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிடலாம். இந்த தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 90+ வாங்கலான்னு வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கொஷின் பேப்பருக்கான 1 மார்க்ஸை பார்க்கலாம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ 1 மார்க்ஸை வந்து பார்த்துருவோம். முதலுக்கு 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஓசை. செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து வங்காளம் ஆங்கிலம். தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு அதியன் பெருஞ்சாத்தான். ஃபோர்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா வெற்றுமை உருபு. ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா செய்தி வந்து 1, 3 வந்து சரியான ஆன்சரு. செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா காற்றின் பாடல். எயித் ஒன் பார்த்திங்கன்னா குழந்தையே வா. நைன்த் ஒன் பார்த்திங்கன்னா சேரநாடு சோழநாடு. 10th ஒன் பார்த்திங்கன்னா பாடல் வந்து கேட்பவர். 11th ஒன் ஆன்சர் வந்து பாருங்கள் ஏ. 12th ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காசி காண்டம். 13th வந்து பார்த்திங்கன்னா அதிவீர ராமபாண்டியர். 14th வந்து பார்த்திங்கன்னா கூறுதல். 15th வந்து பார்த்திங்கன்னா திருந்துர வருக. இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸுக்கான ஆன்சர் கீ பாருங்கள். அடுத்து இது பாருங்கள் பகுதி ஆளை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது. கரப்பிடிம்பை இல்லாதவர் தொடரின் பொருள் கூறுக. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். முன்பின் அறியாத ஒரு நாட்டின் நாட்டு வளம். மென்மையான மேகம் துணிச்சல் கருணை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எளிமையான கேள்விகளாக வந்து கேட்டிருக்காங்க. 19 பாருங்கள் செங்கிரை ஆடுதல். பிள்ளைத்தமிழ் குமாரசாமி பிள்ளைத்தமிழில் வறுமையிலும் படிப்பின் மீதும் நாட்டமும் மாப்போசி. உலகு திருக்குறள் முடியவன் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் பொருத்தமான நிறுத்தல் குறியிடுக. இதுவும் எளிமையாக இருக்குது. மொழிபெயர்ப்பு. தொழில் பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு முழுமை பெற செய்யக்கூடிய ஈஸியான இலக்கணம் குறிப்பு கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணம் ஈஸி. கட்டுரை அது பாருங்கள் கட்டுரை தொடர் பாருங்கள். அடுத்து வந்து திணையில் வந்து பொதுவியல் திணை. கலைச்சொல் பாருங்கள் ஹாப்பினஸ் அண்டு ஸ்டோரி டெல்லர். அடுத்து குறிப்பு பாருங்கள் செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. 28 பாருங்கள் இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. பகுதி வந்து பாருங்கள் 3. பகுதி 3ல் வந்து பல்துறையின் வளர்ச்சிக்கான மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. தலையை கொடுத்து எனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டி பொருள் கூறுக. உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. 32 தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலரேறு சுட்டுவன் என. தான் எவற்றையெல்லாம் அறியவில்லை. அடிப்பிறலாமல் எழுதுக. மாற்றம் என தொடங்கும் அச்சய பாத்திரம் என முடியும். காலக்கணிதம் கண்ணதாசனுடைய பாடல். அடுத்து பாருங்கள் அல்லல் பணத்து தொடங்கும் முத்தொள்ளாயிரம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்வியுமே வந்து மிக எளிமையாக கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டண்டான கொஷினு 1 மார்க்ஸு 2 மார்க்ஸு பேராகிராஃபு எஸ்ஏ ரைட்டிங் இதுக்கான இதெல்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.